ராமாபுரம் அப்படிங்கிற பசுமையான கிராமத்துல ரகுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். ரகு ரொம்ப புத்திசாலி, நிறைய பணம் சம்பாதிச்சான், இன்னும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் ரகு கிட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சு, அதுதான் கஞ்சத்தனம். அதே ராமாபுரத்துல வெங்கடம்மா அப்படிங்கிற ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மக இருந்தா. வெங்கடம்மா அனுராதா ரெண்டு பேருமே தானம் செய்யற குணமும் இரக்க குணமும் கொண்டவங்க. தாங்கிட்ட இருக்கிறத கொண்டு 10 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. ஆனா ரகுவுக்கு சின்ன வயசுல இருந்தே அனுராதாவை ரொம்ப பிடிக்கும். அவளோட அழகும் குணமும் அவனை ஈர்த்துச்சு. ஒரு நாள் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு வெங்கடம்மாவோட வீட்டுக்கு போனா ரகு. நமஸ்காரம்மா, என்னோட பேரு ரகு. தெரியும் தம்பி, உன்னோட புத்திசாலித்தனத்தையும் சம்பாத்தியத்தையும் பத்தி ஊர் அவ்வளவும் பேசிக்குதே. வா உட்காரு. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? அது வந்துமா, எனக்கு உங்க பொண்ணு அனுராதாவை ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில இப்ப நான் நல்லா முன்னேறிட்டேன். அவளை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவள ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். உங்க அனுமதிக்காக தான் வந்திருக்கேன். வெங்கடம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சா. ரகுவோட சம்பாத்தியத்தை பத்தி அவளுக்கு தெரியும். அதே போல அவனோட கஞ்சத்தனத்தை பத்தியும் அவ கேள்விப்பட்டிருக்கா. ஒரு கஞ்சனுக்கு தன்னோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு சந்தேகப்பட்டா. அதே சமயத்துல அனுராதா வீட்டுக்கு உள்ள இருந்து அங்க வந்தா. அனுராதா, ரகு தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இதுல உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? அனுராதா கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு, அம்மா, எனக்கு ரகுவ நல்லா தெரியும். அவர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எந்த ஒரு தடையும் இல்ல. ஆனா ஆனா என்ன அனுராதா, சொல்லு. அம்மாவும் நானும் சேவை தானம் பண்றத எப்பவும் விரும்புறவங்க. நீங்க சம்பாதிக்கிறதுலயே குறியா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இந்த சேவையெல்லாம் நான் தொடர்ந்து செய்யலாமா? ரகு சிரிச்சுக்கிட்டே, அதுவா, அதுல என்ன இருக்கு, உன் இஷ்டம். என் பணத்தை வீணாக்காம உன்கிட்ட இருக்கிற பணத்துல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமே. பாருப்பா, கல்யாணங்கிறது 2 மனங்களோட சேர்க்கை மட்டும் இல்ல, 2 குணங்களோட சேர்க்கையும் தான். நீ வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் தான் நேசிக்கிற. ஆனா மனுஷங்களையும் நேசிக்க நீ பழகிக்கணும். உன்னோட கஞ்சத்தனம் போனா மட்டும்தான் அனுராதா உனக்கு சரியான மனைவியா இருப்பா. அதனால என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பணம் செலவாகாத வரைக்கும். நீ நிஜமாவே மாறி 10 பேருக்கு உதவி செய்யற குணம் உன்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். சரிங்க அத்தை, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இது குளிர்காலம்பா. நம்ம ஊர்ல நிறைய ஏழைங்களும் முதியவர்களும் குளிர தாங்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு போத்திக்க சரியான போர்வைங்க கூட இல்ல. நீ நாளைக்கு காலையிலக்குள்ள ஊர்ல இருக்கிற ஏழைங்க எல்லாருக்கும் நல்ல கம்பளி போர்வைகளை வாங்கி கொடுக்கணும். இதான் உனக்கான முதல் சோதனை. சரியா செஞ்சிரு தம்பி. ரகுவுக்கு படபடன்னு வந்துருச்சு. எல்லாருக்குமா? ஊர்ல குறைஞ்சது 100 பேராவது இருப்பாங்க. ஒரு போர்வைக்கு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் அம்மாடி 10,000 ரூபா ஆச்சே. அத்தை, பழைய துணிங்க ஏதாவது இருந்தா கொடுத்தா போதாதா? புதுசு எதுக்கு? பாருங்க ரகு, நம்ம கொடுக்கறது எதுவா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், மகிழ்ச்சிய கொடுக்கணும். பழச கொடுத்தா அது தானம் இல்ல, பாரத்தை குறைச்சுக்கிற மாதிரி ஆகும். நீங்க புதுசு வாங்கி கொடுத்தாதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன். அனுராதாவோட பேச்ச மீற முடியாம, சரி சரி, உன் இஷ்டம். நாளைக்கு காலையிலேயே கொடுக்கறேன். ரகு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். தேவையில்லாம ஒத்துக்கிட்ட. 10,000 ரூபாங்கிறது சாதாரணமா? எத்தனை மாசத்தோட வட்டி அது? அப்படி கணக்கு போட்டு பார்த்தான். ஆனா சரி, அனுராதாக்காக செய்யலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு ரகு விலை குறைவான போர்வைகள் எங்க கிடைக்கும்னு தேடி தேடி அலைஞ்சு ஒரு வழியா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். மறுநாள் காலையில ராமாபுரம் மத்தியில போர்வைகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. வெங்கடம்மாவும் அனுராதாவும் வந்திருந்தாங்க. ரகுவோட முகமும் அழுது வடிஞ்சுதான் இருந்துச்சு. ஒவ்வொரு போர்வைய கொடுக்கும் போதும் அவனோட பாக்கெட்ல இருந்து பணம் கொட்டுற மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஒரு வயசான பெரியவர் ரகு கொடுத்த போர்வைய தொட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தத்தோட, தம்பி, நீ தெய்வம்பா. இந்த குளிர்ல ராத்திரியில தூக்கமே வரல. இன்னைக்கு உன்னோட புண்ணியத்துல நான் கதகதப்பா தூங்குவேன்பா. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும் தம்பி. அந்த பெரியவரோட கண்கள்ல தெரிஞ்ச மகிழ்ச்சியும் அவர் வார்த்தைகள்ல இருந்த ஆசிர்வாதமும் ரகுவோட மனச தொட்டுச்சு. இத்தனை காலம் அவன் பணம் சம்பாதிக்கும் போது கிடைச்ச மகிழ்ச்சி வேற, இப்போ இந்த பெரியவரோட வார்த்தைகளை கேட்ட போது கிடைச்ச மகிழ்ச்சி வேற. இது ஒரு புரியாத திருப்தி.
அதுக்கப்புறம் ஒரு பெரியம்மா வந்தாங்க. அவங்களும் போர்வைய வாங்கிக்கிட்டு ரகுவோட தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் குடுக்க குடுக்க ரகுவோட முகத்துல இருந்த வருத்தம் மறைஞ்சு புன்னகை தெரிய ஆரம்பிச்சுது. இப்ப அனுராதா ரகு கிட்ட வந்து, எப்படி இருக்கு? பணம் செலவாயிடுச்சுன்னு கஷ்டமா இருக்கா? இல்ல இவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கா? உண்மைய சொல்ல போனா முதல்ல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தாத்தாவும் பாட்டியும் என்ன ஆசீர்வாதம் பண்ண போது என் மனசுல இருக்கிற பாரம் ஏதோ ஒண்ணு பெருசா குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. 10,000 ரூபாய் போனா கூட பரவாயில்ல. இந்த திருப்தி 1,00,00,000 ரூபாய்க்கு சமம். வெங்கடம்மா கூட இப்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல் படியில ஜெயிச்சிட்ட. தானம் செய்யறதுனுடைய ருசி என்னன்னு நீ பாத்துட்ட. இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த முறை சோதனை கொஞ்சம் கடினமானதா இருக்கும். நம்ம ஊர்ல குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. பெண்கள் தண்ணீருக்காக பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய நிலைமையில இருக்கு. நம்ம ஊர் கோயில் கிட்ட ஒரு பழைய கிணறு ஒண்ணு இருக்கே, அது தூர்ந்து போயிருக்கு. அத சரி செஞ்சு தூர்வாருனா அதுல தண்ணி வரும். நம்ம கஷ்டம் தீரும். அந்த வேலைய நீ செய்யணும்பா. ரகு மறுபடியும் கணக்கு போட ஆரம்பிச்சான். கிணறு தோண்டணுமா? அதுக்கு ஆட்கள் வேணும், இயந்திரங்கள் வேணும். என்னத்த? அது நம்ம ஊர் மக்கள் தாகத்தால தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கே, நம்ம செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பில்ல அனுராதா. ஆனா அவ்ளோ பணம். தம்பி, நீர் தான்ப்பா வாழ்வாதாரம். ஒருத்தரோட தாகத்தை தீர்க்கறத விட பெரிய புண்ணியம் வேற ஒன்னும் இல்ல. நீ சம்பாதிச்சதுல இது ஒரு சின்ன பகுதி தான்ப்பா. யோசிச்சு பாரு. ரகு வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தான். போர்வைகள் வழங்கின போது கிடைச்ச மகிழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. சரி, செய்வோம். எல்லாருக்கும் பயன்படுற வேலை தானே. அப்படின்னு அவனோட மனசாட்சி சொல்லுச்சு. ரகு கிட்ட மாற்றம் வந்துச்சு. மறுநாளே ஆட்களை வரவழைச்சு கிணறு வெட்டுற பணிய ஆரம்பிச்சான். ரகு நேர்ல நின்னு வேலைகளை கவனிச்சுக்கிட்டான். இது அவங்கிட்ட ஏற்பட்ட ஒரு பெரிய பெரிய மாற்றம். ஒரு வாரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. தூர் வார வார தெளிவான நீர் அப்படியே மேல எழும்பி வந்துச்சு. ஐயா, தண்ணி வந்துருச்சுங்க. கங்கம்மா நமக்கு கருணை காட்டிட்டா. இப்படி சொன்னாரு ஒரு வேலையாள். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுச்சு. பெண்கள் குடங்களோட ஓடோடி வந்தாங்க. அந்த நீரை பார்த்து அவங்களோட கண்கள்ல அப்படி ஒரு ஆனந்தம் பொங்குச்சு. இனி எங்க கஷ்டம் தீந்துச்சு. ரகு தம்பி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. அப்படி எல்லாரும் பாராட்டினாங்க. ரகு அங்க நின்னு பாத்துட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ஒரு பகீரதன் போல பார்த்தாங்க. இவ்ளோ காலம் அவனை கஞ்சன் ரகுன்னு சொன்ன எல்லாருமே இப்ப வள்ளல் ரகுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மரியாதை அவனுக்கு புதுசாவும் பெருமையாவும் இருந்துச்சு. புதுசா அவனுக்கு ஒரு உணர்வு. நீங்களே பாத்தீங்கல்ல ரகு, உங்களோட ஒரு முடிவால ஊரோட மொத்த தாகமும் தீந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, பணம் முக்கியமா இல்ல மனுஷங்க முக்கியமா? அனுராதா, எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. பணம் பீரோல இருந்தா அது வெறும் காகிதம் தான். வெளியில எடுத்து உதவி பண்ணுனா அது தெய்வம். என்னோட கஞ்சத்தனம் இவ்ளோ காலம் என்ன இருட்டுல வச்சிட்டு இருந்துச்சு. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து வாழ்க்கையில எனக்கு ஒளிய காட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீங்க மாறிட்டீங்க. ஆனா கடைசி சோதனை ஒண்ணு இருக்கு. இது பணம் பத்தின விஷயம் கிடையாது, மனசு பத்தின ஒரு விஷயம். என்ன செய்யணும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு அநாத ஆசிரமம் இருக்கு. அங்க குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் இல்ல. இருந்த ஒரு வாத்தியார் ஐயாவுக்கும் வயசாயிட்டதுனால வர முடியல. நீ தினமும் சாயங்கால நேரத்துல அங்க போய் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். உன்னோட அறிவை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதனால உனக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. ஐயோ, குழந்தைங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கே. நேரம் எங்க இருக்கு? இங்க பாருங்க, பணம் தானம் பண்றது பெரிய விஷயம்தான். ஆனா கல்வி தானம் பண்றது அதை விட பெரிய விஷயம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தா அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். ரகுவும் சாயங்கால நேரத்துல அந்த ஆசிரமத்துக்கு போனான். அங்கிருந்த குழந்தைகள் ரகுவை பார்த்து முதல்ல பயந்து தூரமா ஓடி போனாங்க. ரகு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, முதல்ல தயக்கமா இருந்தாலும் ரகு தன்னோட சின்ன வயசு கதைகளையும் கணக்குகளையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் சொல்லி கொடுத்த விதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களும் அதுக்கப்புறமா ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ரகு கிட்ட வந்து, அண்ணா, நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நாளைக்கு கூட வருவீங்களா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தைகள்ல இருந்த அன்பு ரகுவோட மனச அப்படியே கரைச்சுது. நாட்கள் நகர்ந்துச்சு. ரகு தினமும் ஆசிரமத்துக்கு போனான். குழந்தைங்களுக்கு புத்தகங்கள், பேனாக்கள்னு எல்லாம் வாங்கி கொடுத்தான். இப்ப அவன் பணத்தை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சான். அவனுக்கு அது பிடிச்சும் இருந்தது. ஒரு நாள் வெங்கடம்மாவும் அனுராதாவும் ஆசிரமத்துக்கு வந்தாங்க.
ரகு குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கறத பார்த்தாங்க. அவன் முகத்துல மகிழ்ச்சி இருந்துச்சு. அனுராதா, பாத்தியா, ரகு முழுசா மாறிட்டான். இப்போ அவன் அந்த கஞ்சன் கிடையாது, அன்ப பரிமாறுற மனுஷன். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இப்ப தோணுது. ரகு அவங்கள பார்த்துட்டு கிட்ட வந்தான். அத்தை, நீங்க எனக்கு வச்ச இந்த சோதனைகளால நான் மாறிட்டேன். இவ்ளோ காலம் நான் சம்பாத்தியங்கிற ஓட்ட பந்தயத்துல தான் இருந்தேன். ஆனா வெற்றிங்கிறது பகிர்ந்து கொடுக்கறதுல தான் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தைங்களோட சிரிப்புல இருக்கிற செல்வம் வேற எதுலயும் இல்ல. உங்களாலதான் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருந்தேன்னா இப்ப புது மனுஷனா மாறிட்டேன். தம்பி, நீங்க என் பொண்ணோட அன்ப சம்பாதிச்சிட்டீங்க, என் நம்பிக்கையும் சம்பாதிச்சிட்டீங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உங்க கல்யாணம். ஆமா ரகு, எனக்காக நீங்க மாறிட்டீங்கன்னு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆம், அப்படிலாம் எதுவும் இல்ல அனுராதா. ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் சொல்றேன், கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா வேண்டாம், எளிமையா பண்ணிக்கலாம். நம்ம திருமண செலவுக்கு வச்சிருக்கிற பணத்தை வச்சு இந்த ஆசிரமத்துக்கு ஒரு புது கட்டிடம் கட்டி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ரகு சொன்னதை கேட்டதும் வெங்கடம்மாவும் அனுராதாவும் நெகிழ்ந்து போய் கண் கலங்குனாங்க. ரகு இப்போ வெறும் பணக்காரன் மட்டும் கிடையாது, நல்ல குணம் இருக்கிறவனும் கூட. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதிகள் என்னன்னா, பணம் இருந்தா வசதிகள் வரும், ஆனா தானம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். கஞ்சத்தனம் மனுஷனை தனிமைப்படுத்தும், ஆனா தர்ம சிந்தனை இருந்தா எல்லாராலையும் நேசிக்கப்படுற மனுஷனா மாத்தும். 10 பேருக்கு உதவி செய்யறதுல கிடைக்கிற திருப்தி கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுல கூட நமக்கு கிடைக்காது. விவசாயிங்களே அரசர்களா திகழ்ந்த காலம் அது. அந்த ஊர்ல விவசாயம் செஞ்சு வந்த சுந்தரமூர்த்தி பல பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. டேய், முதல்ல என்கிட்ட வேலை செய்யற கூலிங்க அந்த 3 மூட்டையையும் எடுத்துட்டு போங்க. சும்மா இப்படி இருக்காதீங்க. அப்புறம் என் தென்னந்தோப்புக்கு வேலைக்கு வாங்க. அப்புறம் கடலை பயிரிட்டோமே, அதுக்கு மருந்தெல்லாம் அடிச்சாச்சா? இப்படி தினமும் அவரோட வீடு பரபரப்பாவும் கலகலப்பாவும் இருக்கும். அவர் கண்ணில் பட்டாலே பலர் அவரை தெய்வம்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அவர்கிட்ட சாம்பையாங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரர் இருந்தாரு. சாம்பையா கிட்ட பேசினா அது சுந்தரமூர்த்தி கிட்ட பேசினதுக்கு சமம்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருந்தாரு. ஐயா, இன்னைக்கு நான் உளுந்து அறுவடை பண்ணிட்டேன், சோளத்துக்கு மருந்து அடிக்க சொல்லிட்டேன். தேங்காய் வாங்குறவன் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேக்குறான் ஐயா. பட்டணத்துல வேற ஒருத்தன் தேங்காய் வியாபாரம் பண்றான். அவன் சொல்ற விலை நமக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கும் போல இருக்கு. பேசாம அவனை வர சொல்லட்டுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முதலாளி கிட்ட ரொம்ப தெளிவா அவர் விளக்கி சொல்லுவாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீங்களும் ஒரு தடவை விலைய பத்தி அவர்கிட்ட பேசுங்க ஐயா. பரவாயில்லடா, அதான் நீ சொல்லிட்டேல்ல. அப்படி அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியோட வீட்லயே தங்கி அவருக்கு ஒரு நிழல மாதிரி இருந்து வந்தாரு சாம்பையா. ஒரு நாள் சாம்பையாவோட அம்மா சேஷம்மா சுந்தரமூர்த்திய பார்க்க வந்தாங்க. ஐயா, நமஸ்காரம் ஐயா. சாய்வு நாற்காலியில உட்கார்ந்திருந்த சுந்தரமூர்த்திய பார்த்து வணக்கம் சொன்னாங்க. ஆ, சேஷம்மா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? தானியம் ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா, இல்ல பணம் ஏதாவது வேணுமா? இப்படி அவரோட சொந்த மனுஷங்க கிட்ட கேக்குற மாதிரி அக்கறையோட கேட்டாரு. சேஷம்மா எதுவும் இல்லங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. என் பையனை பார்த்தே ஒரு 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதையே நிறுத்திட்டாங்கய்யா. அது இங்க வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான். இருந்தாலும் அவன் ஏன் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு தெரியல. கூலிங்க பண்ணுவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் அவனே தான் பாத்துக்கிறான். நீங்களாவது அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட சொல்றேன். அந்த முதலாளிக்கும் ஊழியனுக்கும் இடையிலான பிணைப்பு அப்படிப்பட்டது. ஒரு நாள் முதலாளி தன்னோட மகளோட கல்யாணத்தை உறுதி பண்ணாரு. சாம்பையா எல்லா வேலைகளையும் தோள்ல சுமந்து செஞ்சான். டேய், புரோகிதரை பார்த்து சொல்லிட்டீங்களா? நல்ல சமையல்காரனா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஐயாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஐயா வீட்டு கல்யாணம் அப்படின்னா 5 தலைமுறைக்கும் அது பேசப்படணும். இப்படி அவன் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க சுந்தரமூர்த்தி தன்னோட மனைவியோட வந்தாரு. அவங்கள பார்த்ததும் சாம்பையா ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சான். என்னையா நீங்க இங்க? ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நாங்க தானடா வரணும். முதல் பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோ. கல்யாண பத்திரிக்கையை எடுத்து அவங்கிட்ட நீட்டினாங்க கணவனும் மனைவியும். ஐயா, எனக்கு முதல் பத்திரிக்கையா? அட்சதை போட்டு ஆசீர்வாதம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா. முதல் பத்திரிக்கைன்னா அது கடவுளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ தானே கொடுக்கணும். அப்படி பதட்டத்தோட சொன்னாரு. அவர் வெளியில அப்படி சொன்னாலும் முதலாளியும் அவர் மனைவியும் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறத பார்த்து நெகிழ்ச்சியில அவர் காலடியில பூமி அதிர்ற மாதிரி இருந்துச்சு. பாரு சாம்பையா, நல்ல மனசு கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க பெரிய மனுஷங்க தான்.
கனவுல கூட எனக்கு கெடுதல் நினைக்காத உன்னை விட எனக்கு நெருக்கமானவங்க யார் இருக்காங்க சொல்லு. உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவன் ஆசீர்வதிச்சா என் மக காலம் முழுக்க சிறப்பா வாழ்வா. சரி சரி, இதையெல்லாம் யோசிக்காம முதல்ல கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கோப்பா. இப்படி ரொம்ப பாசத்தோட சொன்னாரு. சாம்பையாவுக்கு உள்ளுக்குள்ள அளவற்ற மகிழ்ச்சி பொங்குச்சு. ஆனா அந்த பத்திரிக்கைய வாங்குறதுக்கு ஏனோ அவனுக்கு துணிச்சல் வரல. நீ மட்டும் இப்ப இந்த பத்திரிக்கைய வாங்கல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஒரு பருக்க சோறு கூட நான் தொட மாட்டேன். அப்படி பிடிவாதமா உட்கார்ந்துட்டாரு. இத கேட்டதும் சாம்பையா கண்கள் நிறைய கண்ணீரோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா நடத்தி வச்சாரு. நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் சாம்பையா தேங்காய்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு பட்டணத்துக்கு போனாரு. பட்டணத்துல காய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக வியாபாரிட்ட போனாரு. ஆ, சாம்பையாவா, வா வா. உன்னோட எஜமானர் எப்படிப்பா இருக்காரு? இப்படி அந்த வியாபாரி முதல்ல நலம் விசாரிச்சாரு. சாம்பையாவும் ரொம்ப நிதானமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். உங்ககிட்ட இருக்கிற காயெல்லாம் நல்ல காய் தான், ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகமா சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. சாம்பையா ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்தாரு. அவ்வளவுதான். நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா நீயும் பொழைச்சுக்கலாம், எனக்கும் ₹1 மிஞ்சும். அப்படி மெதுவா தன்னோட வியாபார திறமைய காட்ட நினைச்சாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அப்படி அப்பாவித்தனமா கேட்டாரு. தேங்காய் அந்த அளவுக்கு தரமா இல்லைன்னு உன் முதலாளிட்ட போய் சொல்லு. ஒரு காய்க்கு 30 காசு விலை கொடுப்பதா சொல்லு. அப்படி சொன்னா ஒரு காய்க்கு உனக்கு 10 காசு தரேன். அப்படி செஞ்சா உனக்கும் ₹4 மிச்சமாகும், எனக்கும் ₹4 மிச்சமாகும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடு. வியாபாரி சொன்னதை கேட்டதும் அவன் மனசுல இருந்த கெட்ட எண்ணம் சாம்பையாவுக்கு புரிஞ்சிருச்சு. பசி தீரலன்னா இன்னொரு பிடி சோறு கேட்கணுமே தவிர சோறு போட்ட கைய அறுக்க கூடாதியா. இவ்ளோ பெரிய வியாபாரம் வச்சுக்கிட்டு இது என்னையா புத்தி உனக்கு? உன்னை விட தெருவுல வாழ்ற நாயே மேலு. அது சோறு போட்ட வீட்டுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருக்கும். அப்படி சொன்னதும் அந்த வியாபாரியோட வேலை செய்யற ஆட்கள் அவனை அடிக்கிறதுக்காக வந்தாங்க. டேய், அப்படி அந்த வியாபாரி கத்தவும் எல்லாரும் அப்படியே நின்னாங்க. உன்கிட்ட என்னோட சரக்க விக்கிறதுக்கு நான் ஆத்துலயே அதை வீசி எறிஞ்சிட்டு போயிடுவேன். உங்களுக்கு இந்த சரக்க விக்க எனக்கு விருப்பம் இல்ல. இப்படி சொல்லிட்டு சாம்பையா ஒத்த ஆளா எல்லா தேங்காயும் மறுபடியும் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டாரு. என்ன ஐயா, எதுக்காக இப்படி பேசாம இருன்னு எங்களை தடுத்தீங்க? ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அவனை இங்கேயே வெட்டி சாச்சு போட்டிருப்போம்ல. இப்படி அவர்கிட்ட வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் ரொம்பவும் ஆத்திரப்பட்டு சொன்னான். நீங்க எல்லாரும் அவன் பேசின வார்த்தையை தான் பாத்தீங்க, ஆனா நான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்தேன். இப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியன் மட்டும் கிடைச்சிட்டா அந்த முதலாளியோட ஜென்மம் புண்ணியம் பண்ணதாகும். இப்படி அவனோட பண்பை பாராட்டி பேசினா அந்த வியாபாரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது சாம்பையாவை கூப்பிட்டாரு சுந்தரமூர்த்தி. டேய் சாம்பா. இப்படி கூப்பிட்டதும் சாம்பையா ஓடோடி அங்க வந்தாரு. அம்மா கிட்ட புது துணிமணி இருக்கு, அத போய் உடுத்திட்டு வா அப்படி சொன்னாரு. சாம்பையாவுக்கு ஒண்ணுமே புரியலன்னாலும் முதலாளி சொன்னத அப்படியே செஞ்சாரு. துணிமணிய வாங்கி உடுத்திக்கிட்டாரு. சுந்தரமூர்த்தி எதுவுமே பேசாம அவனை தன்னோட குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாரு. அங்க சுஜாதான்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்து சாம்பையாவுக்கு அந்த பொண்ணு கூட ரொம்ப சிறப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. சுஜாதாவும் சாம்பையாவும் அதே வீட்ல தங்கி அந்த வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாட்கள் இப்படியே போக போக சுந்தரமூர்த்தியோட வியாபாரம் பெருகுச்சு. அவங்களுக்குள்ள பந்தமும் பெருகுச்சு. சிலர் பொறாமையினால சாம்பையாவை வேலையை விட்டு நீக்க சொல்லி வந்து சொன்னாங்க. என்னோட வியாபாரமாகட்டும் விவசாயமாகட்டும் எல்லாமே அவனை விட எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல போனா அவன் என்ன சொல்றானோ அதத்தான் நான் செய்யறேன். அதனாலதான் நான் நல்லாவும் இருக்கேன். அவனை பத்தி ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தா தயவு செஞ்சு வராதீங்க. அப்படி ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு சுந்தரமூர்த்தி. இன்னும் கொஞ்சம் பேரோ சாம்பையா கிட்ட வந்து ஏன் கிட்ட வேலைக்கு வா, உனக்கு இன்னும் அதிகமா சம்பளம் தரேன்னு ஆசை காட்டினாங்க. என்னோட வாழ்க்கையில அம்மா அப்பா ஒருத்தர் தான், மனைவி ஒருத்தி தான், முதலாளியும் ஒருத்தர் தான். ராமருக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்கலாம், ஆனா ஹனுமானுக்கு ராமன் மட்டும்தான் தெய்வம். இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இருக்கையில ஒரு நாள் சுந்தரமூர்த்தி தன்னோட வீட்ல ஏதோ யோசனையில உட்கார்ந்திருந்தாரு. அப்போ வேலையாள் ஒருத்தன் மூச்சிறைக்கு அங்க ஓடி வந்தான். ஐயா 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 அப்படி படபடன்னு ஓடி வந்தான். என்னடா என்னாச்சு? ஐயா, நம்ம சாம்பையா மாரடைப்பால இறந்து போயிட்டாராயா. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டும் பலன் இல்லைன்னு அவங்களும் கை விட்டுட்டாங்களாம். அத கேட்டதும் முதலாளி அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு.
கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே சுருண்டு விழுந்துட்டாரு. தன் மேல உயிரையே வச்சிருந்த அந்த விசுவாசம் மிக்க ஊழியனுக்காக அந்த முதலாளியும் உயிரை விட்டுட்டாரு. இவங்க 2 பேரோட பிணைப்பு அந்த ஊர்ல காலத்தால அழிக்க முடியாத ஒன்னா நிலைச்சு நின்னுச்சு. அதனால அந்த ஊருக்கு சுந்தர சாம்பபுரம்னு பேர் வந்துச்சு. தொழில்நுட்பம் அதிகம் வளராத அந்த காலத்துல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான உறவு அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தொழிலாளினா அடிமை, முதலாளினா கோபம், எரிச்சல். நம்ம கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கோமா இல்லையா?